இது வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய எல்லாம். அங்கே போன இடத்துல அடிமையாக போனார், சிறையில் கிடந்தார், அவருக்கு ஒரு நல்ல மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள், பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அந்த ஊர் எகிப்து தேசம் முழுவதுக்கும் இவர் கையை அசைச்சாதான் அசைய முடியும். கையை அசைக்கலைன்னா அப்படியே தான் எல்லோரும் நிற்கணும், நின்ன இடத்துல தான் நிற்கணும். அந்த மாதிரி அதிகார பவர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் யோசேப்பு கிடைச்சதுக்கு 3 காரணம். பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? வெறுத்தாரு. அடுத்த என்ன செஞ்சாரு? என்னது நான் கிடையாது, தன்னை தாழ்த்தினார். பாவத்தை வெறுத்தார், அவரை தாழ்த்தினார். அடுத்தது மன்னிப்பு, மாபெரும் மன்னிப்பு. யாரும் இப்படிப்பட்ட துரோகியான சகோதரர்களை மன்னிக்கவே முடியாது உலக பிரகாரமான பார்த்தால். ஆனால் அவர்களையும் இவர் என்ன செஞ்சார்? நேசித்தார், மன்னித்தார், அவர்களுக்கு ஜீவ ரட்சணை என்ன செஞ்சார்? கொடுத்தார். அப்போ இந்த இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் அரிசிக்க ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஆமேன். இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு கடந்து போவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் நேரடியாக தந்து அபிஷேகிக்கும் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாவத்தை வெறுக்கணும், தாழ்த்தணும், மன்னிக்கணும். என்ன நமக்கு யார் என்ன துரோகம் பண்ணிட்டாலும் மன்னிப்போம், மறப்போம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நேரடியாய் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தினால வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தினால, இந்த அபிஷேகத்தினால இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், அல்லேலூயா.